ஜாதக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க. எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் திருமணமே பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த திருமணம் ரொம்ப நாளைக்கு போகிறதில்ல. 9 பொருத்தம் பார்க்குறாங்க, 10 பொருத்தம் பார்க்குறாங்க. நட்சத்திர பொருத்தம் சொல்லுவாங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவங்களுக்கு குழந்தை பிறக்காமல், பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது. புத்திர பாக்கியம் நல்லா இருக்கு, மகேந்திரன் நல்லா இருக்கு, பண்ணுங்கன்றாங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி சொல்லி அதுலதான் திதி சூன்யம். திதிகள்ல ஒரே திதியில திருமணம். ஜோதிடர்கிட்ட வந்தால் கட்ட பொருத்தம் பார்க்கணும், அது தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை. ஒரு பையனால ஒரு பொண்ணுக்கு யோகம் வரும், ஒரு பொண்ணால ஒரு பையனுக்கு யோகம் வரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிறகு குழந்தை, அதனாலயும் யோகம். காதல் திருமணத்துக்கு எதுக்கு ஜோதிடம் அப்படின்னு ஒரு ஜோதிடரே சொல்லியிருக்கு. ஆமா, உண்மைதான். அதுவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வணக்கம் சார். வணக்கமா. கடந்த பதிவில் ஒரே திதியில கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதை தாண்டி நிறைய பேர் ஜாதக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க. எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் திருமணமே பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த திருமணம் ரொம்ப நாளைக்கு போகிறதில்ல. நிறைய பேருக்கு விவாகரத்து ஆயிடுது, மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. இது எதனால் ஏற்படுது சார்? திருமணம் பார்க்கும்போது பொருத்தம் பார்க்குறாங்க இல்லையா, 9 பொருத்தம் பார்க்குறாங்க, 10 பொருத்தம் பார்க்குறாங்க. நட்சத்திர பொருத்தம் சொல்லுவாங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்கிறாங்க. நட்சத்திர பொருத்தம் ஒரு ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துமா? பொருந்தும். 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லியும் அதில் கழுத்து பொருத்தம், வயிற்று பொருத்தம் சொல்லுவாங்க, மகேந்திர பொருத்தம் சொல்லிட்டு. கழுத்துனா ரஜ்ஜி பொருத்தம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க டிக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அப்படி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவங்களுக்கே குழந்தை பிறக்காமல் இருக்கு. பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது. பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவங்களுக்கு கணவனோ இல்லை மனைவியோ இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் நல்லா இருக்கு, மகேந்திரன் நல்லா இருக்கு, பண்ணுங்கன்றாங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணேன், ஆராய்ச்சி பண்ணேன். கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே என்னுடைய ஆராய்ச்சி பண்ண இடமே சென்னை ஹைகோர்ட் பேக் சைடில் டைவர்ஸ் கோர்ட். அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணேன், ரிசர்ச் பண்ணேன். அப்போ எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் இங்கெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்ன கேட்டேன்னா, அங்கே டைவர்ஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, திருமணம் ஆகி 2 நாளாக இருக்கும், 3 நாளாக இருக்கும், 1 வாரம் இருக்கும். அந்த மஞ்சள் கயிறு கூட காஞ்சிருக்காது. அப்படி நிற்பாங்க, சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் போய் பேசுவேன், உங்களுடைய ஜாதகம் வேணுங்க அப்படின்ட்டு. ஏன் கேட்குறீங்க? நான் ஜோதிடன்னு சொன்னால் போதும். என்னை திட்டுவாங்க, ஜோசியம் பார்த்தா கல்யாணம் பண்ணணும், இந்த இடத்துக்கு நாங்கள் நிற்கிறோம், எல்லாம் உங்களால் தான், போங்கன்னு எங்கேயோ கேட்டதுனால நம்மக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், கரெக்டுமா, வெந்த புள்ள வேலை பாய்ச்சிறக்காக தான் என் கதை. நீங்களே கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட மறுபடியும் ஜாதகம் கேட்குறது எவ்வளோ கஷ்டம் கொடுமைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி வேறு யாருக்கும் வரக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு நல்ல இடத்துல கேட்குறேன். நீங்கள் ஜாதகம்லாம் எடுத்து மாதிரி உங்கள் பிரச்சனையில் இருப்பீங்க, எனக்கு டேட்டா டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்தாங்க. சில பேர் கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது ரிசர்ச் பண்ணும்போது தான் அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதில் தான் திதி சூன்யம். திதிகளில் ஒரே திதியில் திருமணம் செஞ்சவங்க. அப்புறம் இந்த அவயோகம், ஒருத்தருக்கு அவயோகமாக இருக்க பிளானெட்டு இவங்களுக்கு அவயோகமாக இருந்து இந்த அவயோகம் ஒன்றா சேர்ந்து உடனே ரியாக்ஷன் ஆகுது. அப்போ பஞ்சாங்கம் சொன்னோம் இல்லையா, திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், இந்த 5ம் பொருத்தம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கட்டம் பொருத்தம் பார்க்கணும். இந்த 5 பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறாங்க. கேட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க திருமண வாழ்க்கையில் சஃபர் ஆனவங்க, திருமண வாழ்க்கையில் சஃபர் ஆனவங்க, ஒரு ஆணவ பெண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜாதகம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. யார் பார்த்துருப்பாங்க? இப்போ அவங்க அம்மா கிட்ட அந்த வார்த்தை கேட்கணும், அவங்க அப்பா கிட்ட கேட்கணும், நீங்கள் போய் ஜாதகம் பார்த்தீங்களே, என்னென்ன பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ அவங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்தோமே, எல்லாமே நல்லா இருந்ததுன்னாங்களேன்னுவாங்க. அது நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான். அப்போ திதி பொருத்தம், யோக பொருத்தம், கரண பொருத்தம், கிழமை பொருத்தம் கூட பார்க்கணும்.
இந்த 5 பொருத்தத்தையும் பார்க்கணும். என்னங்க இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதே நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படின்வாங்க நிறைய பேர். ஏன்னா சில ராசி பொருந்தது, பையன் பிடிச்சிருக்கோம், பொண்ணு பிடிச்சிருக்கோம், ஜாதகம் பார்க்க போனால் நட்சத்திரம் பொருந்தவங்க தூக்கி வச்சிருவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியாவது ஓகே இந்த பொருத்தம் மட்டும் இருக்குல்ல இது போதும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. இந்த மாப்பிள்ளையை மிஸ் பண்ண வேணாம், இல்லை இந்த பொண்ணை மிஸ் பண்ண வேணாம் அப்படியே பண்றாங்க. அதனால பின்னாடி ஃபியூச்சர்ல தானே ஏதாவது ஒரு சஃபர் ஆகுது இல்லையா? ஒன்று குழந்தையிலையோ, இல்லை குடும்ப வாழ்க்கையிலையோ, இல்லை பொருளாதாரத்திலையோ, ஏதோ இல்லை ஒரு விபத்தோ ஏதோ நடக்குதா இல்லையா? இதெல்லாம் கர்மான்னு சொல்லிடலாம். இருந்தா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாதக ரீதியாக பொருத்தமாக பார்க்கறது கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். டைம் எடுத்துன்னா கல்யாணம் பண்ணுறோம், 1000 காலத்து பயிருன்றாங்க, சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டுருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட கொடுத்து டைம் எடுத்து பொறுமையாக பார்க்கணும். இவங்க வந்து வெத்தலை பாக்கு பணம் வச்சு கொஞ்சம் வச்ச உடனே நட்சத்திர பொருத்தம் சொல்லிடுவார், அவ்வளோதானே ஜோசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை கடந்து நிறைய இருக்குது. என்கிட்ட வரவங்களாம் தெளிவாக நான் தான் சொல்லி அனுப்பேன். பொருத்தம் பார்க்குறதா இருந்தால் நான் இப்படிலாம் இந்த பேட்டர்னில் தான் பார்ப்பேன், அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு ஃபீஸும் சொல்லுவேன். அந்த மாதிரி வாங்கி பார்த்து கொடுத்தா இப்போ அந்தடைய தம்பதியரை கரெக்டாக இருக்க நல்லா இருக்காங்க. ஜாடிகத்தை மூடி அந்த மாதிரி அமைச்சு கொடுக்கணும். நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்து டிக் பண்ணி கொடுத்து நான் பார்க்கவே தேவையில்லையே. அது நிறைய ஆப் இருக்குது, புக்கு விற்குது 30 ரூபா 50 ரூபான்ட்டு. மேஷ ராசிக்கில் பரணி நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம் வருது புக்கு இருக்குது, அது வாங்கி நீங்களே வீட்டிலே பார்த்துடலாமே. ஏன் ஜோசியர்கிட்ட வரீங்க? ஜோதிடர்கிட்ட வந்தால் கட்ட பொருத்தம் பார்க்கணும், அதில் தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை, நிவர்த்தி ஆகிருக்குமா ஆகிருக்காதா, அப்படி எல்லாம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொல்கிறது. அடுத்து திதி பொருத்தம், யோக இத்தனை பொருத்தங்களும் பார்த்து கட்டினா கண்டிப்பாக நிச்சயமாக அந்த தம்பதியர்கள் யோகமான தம்பதிகளாக வாழ்வாங்க. எந்த ஒரு பிரிவினையும் வராது. பெற்றவங்களுக்கு வேறு எந்த கவலையும் தேவையில்லை. அவங்கள ஆப்டாக அந்த ஒரு விஷயத்தில் மட்டும், ஜாதகம் பார்க்குற விஷயத்தில் மட்டும் கஷ்டப்பட்டு ஜாதகம் பார்த்து பொருத்தம் சேர்த்துட்டாங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா ஒரு பையனால் ஒரு பொண்ணுக்கு யோகம் வரும், ஒரு பொண்ணால் ஒரு பையனுக்கு யோகம் வரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிறகு பாரு குழந்தை, அதனாலையும் யோகம் வரும். அப்போ யோக பலன் எங்கெல்லாம் வரும், எப்படிலாம் வரும், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல யோகாதிபதி இருந்தாருன்னா அவருக்கு பிறக்கிற குழந்தை மூலியமா யோக பலன் வரும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல யோகாதிபதி இருந்தாருன்னா அவருக்கு வரப்போற மனைவி மூலியமா யோக பலன் இருக்கும். அதே ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல அவயோகாதிபதி இருந்தாருன்னா அந்த அவயோகாதிபதியான மனைவி தான் வரும். இது முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாமே. தெரிஞ்சுட்டு அந்த அவயோகக்கு உண்டான அதை மாற்ற முடியாது, பேட்டர்ன் தானே அவர் பிறக்கும்பொழுது. அப்போ அந்த அவயோகக்கு உண்டான பிரீத்திகளை செஞ்சு, வழிமுறைகளை செஞ்சு, ஏதோ பரிகாரங்களை செஞ்சு, வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டு வரப்போகிற மனைவியை நமக்கு ஏற்ற மாதிரி ஜாடிகத்தை முடிக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதாவது மழை ஜோன்னு பெய்யுதுன்னா அது கர்மா, அதை தடுக்க எங்களால் ஜோசியரால் முடியாது. ஆனால் அந்த மழை பெய்யும் பொழுது ஒரு கொடையை கொடுத்து அனுப்ப முடியும். அப்போ தாந்திரிகமாக தன்னுடைய லைஃப் பார்ட்னரை அவயோகமாக இருந்தால் கூட நமக்கு யோகமாக மாற்றிக்கூடிய முதல்ல இந்த விஷயம்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கல்யாணத்துக்கு அப்பா அம்மா ஜாதகம் பார்க்குறாங்கன்றத விட அப்பா அம்மா ஜாதகம் போது அதனுடைய கல்யாண பொண்ணும் பையனும் கூட வந்து பார்க்கணும். என் ஜாதகம்னா என்ன, என்னுடைய பேட்டர்ன் எப்படி இயங்குது, நான் அஸ்ட்ராலஜிகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வரணும். இது தெரிஞ்சிக்க முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் வரது ரொம்ப ஷை நினைக்கிறாங்க. வீட்லேயே இருக்கிறாங்க, ஜாதகம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஜோதிடம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, சோஷியல் மீடியா நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கெல்லாம் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம்னா நிறைய எல்லா கைக்கும் போகுது. அப்போ ஜோசியம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் வாழ்க்கையில் ஜோதிடம் பயன்பட்டுக்கு தான் இருக்குது. ஜோதிடத்தால் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஜோதிடம்ன்றது நவகிரகம் சொல்கிறது. ஜோதிடம் ஒரு டாப்பிக்கு, ஆனால் நவகிரகத்துடைய கதிர்வீச்சால் தான் இன்றைக்கி நானும் நீங்கள் எல்லாருமே அதில் தான் இயங்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் வரன் பார்க்கும் பொழுது முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாதகம் எப்படி இருக்குது, எந்தெந்த நட்சத்திரம்லாம் பொருந்தும், குரு பலன் இருக்கா, இந்த தசையில் இந்த தசா இந்த புத்தி கல்யாணம் பண்ணலாமா, பண்ணக்கூடிய நேரங்கள் வருதா, இதெல்லாம் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதெல்லாம் எழுதி வாங்கிக்கணும். எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தாது, எந்தெந்த திதி பொருந்தாது, எந்தெந்த யோகம் பொருந்தாது என்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த பிரகாரம் அவங்களுக்கு வரப்போகிற ஜாதகத்தை அவங்களே கூட பார்க்கலாம். பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட ஒரு கன்சல்டேட் பண்ணிவிட்டு அந்த தம்பதிகளை அழகாக சேர்க்கலாம். இதுதான் திருமணம்மா. முன்னாடி நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டு தான். திருமணம் பார்த்து நட்சத்திர பொருத்தம்லாம் பார்த்து யோக பொருத்தம்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணோம். ஆனால் அவங்களே கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்களேன்னு கேட்குறீங்க. இதுதான் விஷயம். முன்ன வந்து இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு நட்சத்திர பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுமா. அதையும் தாண்டி நம்ம இந்த யோக பொருத்தெல்லாம் பார்த்து ஜாடிகத்தை மூடியா நம்ம பண்ணலாம், சேர்க்கலாம். பட் ஒரு ஜோதிடரே என்ன சொல்லியிருக்காருன்னா,
காதல் திருமணம் பண்ண போறீங்களா, நீங்க ஜாதகம் பார்க்கவே தேவையில்லை, மனப்பொருத்தம் இருந்தா மட்டும் போதும், காதல் திருமணத்துக்கு எதுக்கு ஜோதிடம் அப்படின்னு ஒரு ஜோதிடரே சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மைதான். அதுவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஜாதகர் அவர் வாழ்க்கையில காதலிச்சு திருமணம் செய்வார், அதில் காட்டும் எங்களுக்கு தெரியும். 9th 10th படிக்கும்போது நாங்கள் சொல்லிடுவோம், இந்த பையனுக்கு லவ் வரும், இந்த பொண்ணுக்கு லவ் வரும்னு சொல்லிடலாம். அதே லவ் வந்து ஃபெயிலியர் ஆகும் கூட சொல்லிடலாம், காதல் தோல்வியாகவும் சொல்லிடலாம். அதே காதலித்து திருமணம் செய்து இவங்க ஓஹோன்னு வாழ்வாங்கன்னு சொல்லலாம், காதலித்து திருமணம் செய்து அதனால இவங்க சஃபர் ஆவாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? எல்லாமே ஜாதகம் காட்டுது, சொல்லுது. அதனால இயற்கையா இவன் காதலிக்கணும் அதில் இருக்கும்பொழுது ஜாதகத்தில் தெரியும், அவன் காதல் தான் செய்வான். அதை மாற்ற முடியாது. ஆமா, இருக்கும். அதை மாத்திரம் நினைச்சா தாந்திரிகமா கொஞ்சம் மாத்தலாம். அது பெற்றோர்கள் மனசு வைக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். என் பையன் லவ் பண்ணுவானா இல்லை என் பொண்ணு லவ் பண்ணுமா, என் பொண்ணு அதெல்லாம் பண்ணாதுன்னுவாங்க. ஆனா முழுமையா அதுதான் பண்ணிட்டு வந்துருக்கும். நான் உன்னை எப்படிலாம் நினைச்சேன், நான் உன்னை எப்படிலாம் வளர்த்தேன், இப்படிலாம் நான் நினைச்சே பார்க்கல. இந்த வார்த்தை நிறைய பேருங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. யாரு? குழந்தைய பெற்றவங்க. நான் எப்படிலாம் நினைச்சேன் தெரியுமா, என் பொண்ணு அப்படிலாம் போக நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த பையன் தான் அவனும், அப்பா அம்மாவோட எனக்கு அவன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு அப்படி சொல்லிட்டு எங்களே ஒதுக்கிட்டு எங்களை ஓரம் தள்ளிட்டு எங்களை மீறி போறா என் பொண்ணு. நான் என்ன சாமி பண்ணட்டும், அதுக்கு என்ன பண்ண முடியும், எதனா மந்திர கந்திரம் எதனா பண்றீங்களா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பேட்டர்ன், அவங்களுடைய பேட்டர்ன் அதுதான். அது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிருந்தா அந்த பேட்டர்ன் நம்ம மாற்றத்துக்கு நம்ம கோயில் வழிபாடுகளோ சில இறை வழிபாடுகள் செஞ்சால் கண்டிப்பாக மாறி இருக்கும். அதனால ஒரு ஜாதகத்தில் இவர் காதலித்து திருமணம் செய்வார் என்றால் கண்டிப்பாக திருமணம் செய்வார். இவருக்கு காதலே நடக்காது. சில பேர் சொல்லுவேன், ஆமாங்க தள்ளி தள்ளி போது நிறைய பேர் கல்யாணம். அவங்க வந்து கேட்பாங்க, என் பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான் கூட சொல்கிறேன், அது கூட ஓத மாட்டான் அவன் அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆமாம்மா, அவன் வந்து காதலிக்கிற பிளானட் பொசிஷன் இல்லை, அவனுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணணும், நீங்கள் பாருங்கம்மா பையன் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஓகே சார், கண்டிப்பாக சார். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. நன்றிங்கம்மா, வணக்கம்.